இது வெற்றியின் நேரம். யாத்ராமதி புஸ்தகம் 3வது அதிகாரம் 8. அவர்களை ஏத்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை என்ற உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே கிறிஸ்தவ ஜீவியத்தை குறித்து கருத்து சொல்லும் பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் சொல்லுகின்ற கிறிஸ்தவ ஜீவியம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஜெபம் முக்கியமான பங்கு பெறுகிறது. ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜெபத்திலே தேவன் ஈடுபட்டிருக்கிறார் என்ற ஒரு வெளிச்சம் நமக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் கொண்டு வரும். பொதுவாக பிரச்சனை என்று வரும் பொழுது மக்கள் ஜெபிக்கிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் நாம் தனியாக இருக்கோம், கிடந்து அழுந்திட்டு கிடக்கிறோம். ஆகவே கவலை கண்ணீர் அருமையானவர்களே, இதுவே மக்கள் பதிலை பெற்று கொள்வதற்கு மகா பெரிய தடையாக இருக்கிறது. ஜெபத்திலே நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஜெபத்திலே நான் தனியாக இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறார். ஜெபத்தை நாம் படைக்கவில்லை, அவர் தான் படைச்சிருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், ஜெபத்தை நான் ஆரம்பிப்பேன், நீ முடிக்க வேண்டும். இதில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபித்து பதில் பெற்று பிசாசை வெட்கப்படுத்துகிறது தான் என்னுடைய உன்னதமான நோக்கமாக இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரை மறந்துட்டு நம்ம தனியாக இருக்கிறோம், நாமும் என் பிரச்சனையும் இல்லை, நீயும் தேவனும். இந்த அறிவு வரும் பொழுது அருமையான பிரச்சனைகளை நாம் துச்சமாக பார்க்க ஆரம்பிப்போம். விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஈடுபட்டிருக்கிறார். ஜெபத்திலே கர்த்தர் ஈடுபடுகிறார். அவர் தான் முக்கியமான பங்கை செய்து முடித்திருக்கிறார். இப்போ அதை தொடரும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பதிலை பெறும் பொழுது அவருடைய நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படுகிறது. இதுதான் ஜெபத்தினுடைய நோக்கம். நாம் பலன்களை பெற்றுக்கொள்கிற மாத்திரமல்ல, அதை காட்டிலும் முக்கியமான நோக்கம் தேவனுடைய நாமம் அதன் மூலமாய் மூலமாய் மகிமைப்படுகிறது. ஆக தான் யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே பிதாவானவர் மகிமைப்படுவார் என்று சொல்கிறத பார்க்கிறோம். எதை பற்றி பேசுகிறார்னா ஜெபத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறார். ஆகவே நீ ஜெபத்தில் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே, பலன்களை பெற்றுக்கொள்வதனாலே, பதில்களை பெற்றுக்கொள்வதனாலே பிதாவானவர் அதனாலே மகிமைப்படுகிறார் என்று இயேசு சொன்னதை பார்க்கிறோம். ஆகவே ஜெபத்தினுடைய பிரதானமான நோக்கம் நாம் பதில் பெற்றுக்கொள்வதை காட்டிலும் தேவனுடைய நாமம் ஜெபத்தின் மூலமாக என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்பட வேண்டும். ஆகவே தான் நான் ஏன் பிரச்சனை இல்லை, தேவன் இந்த வெளிச்சம் வரும்பொழுது அருமையில் தேவனை கொண்டுட்டு தான் ஜெபத்தில் நாம் வருகிறோம். பிரச்சனையை தூக்கிட்டு அருமையால் அவசரமாக வர்றதில்லை, தேவனை கொண்டு வருகிறோம். ஆரம்பமே வித்தியாசமாக இருக்குது. ஆகவே அது நல்ல பதிலை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் தேவனுடைய பங்கு இருக்கிறது, மனிதனுடைய பங்கு இருக்கிறது. 2 பங்கு இருக்கிறது. தேவன் செய்வதை மனிதன் செய்ய முடியாது, மனிதன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்ய மாட்டார். ஆகவே தேவன் ஜெபத்திலே முதல் பகுதியை அவர் ஏற்கனவே முடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண வரும்போதெல்லாம் மக்களுடைய மனதில் எண்ணம், எதிர்காலத்தில் தேவன் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. இல்லை, கடந்த காலத்தில் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இதை நீங்கள் நம்ப வேண்டும், பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜீவிதத்தின் அஸ்திபாரமே இதுதான். ஆண்டவனை கைவிட மாட்டார். கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. இல்லை, கடந்த காலத்திலே உங்களை கைவிடவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏதோ ஒன்றை உங்களுக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த விசுவாசம் அருமையானவர்களே நமக்கு தைரியத்தை நிச்சயத்தையும் கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு சந்திக்கிற இந்த பிரச்சனைக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தர் தீர்வை கண்டுபிடித்து வைத்து விட்டார். என்ன அருமையான கிளாட் நியூஸ்! இதுதான் காஸ்பல், நற்செய்தி. இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண உடனே கர்த்தருங்க பரலோகத்திலிருந்து அவசர அவசரமாக எழுந்து ஓடி தெரிஞ்சு என்னமோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதில்ல.
உட்கார்ந்தார். உயிர்த்தெழுந்த கர்த்தர் அன்றைக்கு உட்கார்ந்தவர் இன்றைக்கும் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார். எழும்பி அங்கே இங்கே உங்களுக்காக ஓடல. காரணம், ஒரு நாள் பரலோகத்தை திறந்து இந்த பூலோகத்தில் வந்து ஓடி ஆடி சாடி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். எல்லாம் சொல்ல முடித்து விட்டார். அறிவு, ஞான அறிவு, வெளிச்சம். இப்போ என்னுடைய பிரச்சனையை கர்த்தர் ஏற்கனவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதை வந்து ஜமாளிச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு பதிலை அவர் பெற்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என்னை அழைத்திருக்கிறார். அந்த பதிலை ஆயத்தப்படுத்துறது அது கஷ்டமான ஒரு விஷயம். அதை மனிதன் ஆயத்தப்படுத்த முடியாது. காரணம், ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்து சகல நன்மைகளையும் அவர்களுக்கு ஈவாக கொடுத்தார். ஏவாள் அருமையான தன்னுடைய முட்டாள்தனத்தினாலே பிசாசுக்கு தன்னை அர்ப்பணித்தாள். அதனுடைய விளைவு அவள் பிசாசுடைய அடிமையாக மாறினது மாத்திரமல்ல, எல்லா நன்மைகளும் பிசாசுடைய ஜெயிலுக்குள்ளே என்ன செய்யிடுச்சு? போயிடுச்சு. எல்லா நன்மைகளும், சுகமாகட்டும், பலமாகட்டும், பணமாகட்டும், குழந்தைய பாக்கியமாகட்டும், எல்லா நன்மைகளும் பிசாசுடைய சிறைச்சாலைக்குள்ளே அடிமைத்தனத்துக்குள்ளே போய்விட்டது. இப்போ அது அங்கேருந்து மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்தால் ஒழிய மனிதன் அதை எடுத்துக்கொள்ள முடியாது, சொந்தமாக்க முடியாது. ஆகவே பிசாசின் கரத்திலிருந்து அந்த நன்மைகளை மீட்டெடுக்கும்படி தேவனே தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்திலே மீட்பராக அனுப்பினார். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருவதற்காக பரலோகம் அருமையான உள்ளே எல்லாவற்றையும் செய்திருக்கிறது. பிதாவானவர் குமாரனை இந்த பூலோகத்திற்கு மீட்பராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பி வைத்தார். அந்த மீட்பர் பிசாசின் சிறைச்சாலைக்குள் இந்த நன்மைகளை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ அதை எடுத்துக்கொள்ளும்படி நான் உன்னை அழைக்கிறேன். ஜெபம் என்பது நான் உனக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு, மரியாதை. ஜெபங்கிறது அல்லோலப்பட்டு பாருங்கள், பிரச்சனை வந்தவுடனே மனுஷன் தவிக்கிறான், தனியாக இருக்கிறோம், நம்ம மாத்திரம்தான் இந்த மாதிரி கஷ்டப்படுறோம். அருமையான சுய பரிதாபமும் கவலைகளும் மனிதனை ஆழ்கொள்ளுகிறது. கர்த்தர் சொல்கிறார், ஜெபங்கிறது நான் உனக்கு கொடுக்குற ஒரு அழைப்பு. இட்ஸ் எ ப்ரிவிலேஜ், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தெய்வீகமான காரியத்தை நீ செய்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த முடியும். உனக்கு மரியாதை கொடுத்து ஜெபம் பண்ணும்படி நான் உன்னை அழைக்கிறேன். ஜெபத்தில் தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானா 21 நாள் உபவாசம் இருந்தா அப்படி போடல. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆகவே இது தேவன் அருமையான வைத்த ஒரு பிரமாணம். இதிலே கர்த்தர் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஜெபிக்கும்படி அழைக்கிறார். இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஜெபத்தில் வரும்போதே தைரியமாக வருவோம், பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆனால் கர்த்தரை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் நான், மீ, மை ப்ராப்ளம், ஒரே அங்கலாய்ப்பு, கவலை, ஓன்னு கூப்பாடு. அருமையானே, ஜெபத்துக்கு பதில் வராது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாது. கூப்பாடும் கவலைகளும் ஜெபத்தில் அருமையான உதவாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணீரெல்லாம் மனுஷிகமான சில ஆயுதங்கள். ஆவி உலகத்தில் இதெல்லாம் செல்லுபடியாகாது என்பதை திட்டமாய் தேவனுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேணும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஆகவே பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்பதை கற்றுக்கொண்டு அந்த வழியிலே, ஆவிக்குரிய வழியிலே வரும்படி தேவன் அழைக்கிறார். கவனியுங்கள். ஆகவே பிசாசுடைய சிறைச்சாலைக்குள்ளே, ஜெயிலுக்குள்ளே எல்லா நன்மையிலையும் போய்விட்டது. லூக்கான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6. பின்பு பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பிசாசு இயேசுநாதர்கிட்ட சொல்கிறான் பாருங்க, உலகத்துடைய காரியங்கள் எல்லாம், எல்லா நன்மைகளும் அது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். உடனே இயேசுநாதர் என்னடா போய் பேசுகிறான்னு சொல்லலை. கர்த்தர் அதை அங்கீகரித்தான். இப்போ ஒப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டால் கடவுள் இல்லை. ஏவாள் வந்து பிசாசுக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா. 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒப்பு கொடுத்துட்டா. இப்போ இயேசுநாதர் வந்திருக்கிறார் 4000 ஆண்டுகள் கழித்து. அவர்கிட்டே சொல்கிறான், எனக்கு இவைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகளை பிசாசுடைய சிறைச்சாலைக்குள்ளே மீட்டு பிடுங்கி எடுத்தால் ஒழிய நீயும் நானும் அதை நினைச்ச முடியாது, அனுபவிக்க முடியாது. அவைதான் பிதாவாகி தேவன் நாம் ஜெபத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு மடியிலிருந்து செல்ல குமாரன் இந்த பூலோகத்திலே மீட்பனாக இந்த பூலோகத்துக்கு அனுப்பி வைத்தார். அதான் ஜெபத்தினுடைய ஆரம்பம். ஜெபத்தினுடைய ஆரம்பம். அருமையான விடிய காலம் 3 மணிக்கு நாம் எழும்புறதில்லை.
அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் நமக்காக கவலைப்பட்டு மீட்பனை தம்முடைய இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். அங்கே தான் அருமையானவர்களே நம்முடைய ஜெபம் ஆரம்பிக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஜெபம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அதுக்குரிய திட்டங்களை 2000 வருஷத்துக்கு முன்னால் தீட்டிட்டார். இன்றைக்கு ஜெபத்தை முடிப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆரம்பித்தது கர்த்தர் தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீட்பினை அனுப்பி அருமையானவர்களே அடிமைத்தனத்திற்குள்ள இருக்க இந்த நன்மைகள் எல்லாம் மீட்டெடுக்கும்படி கர்த்தர் நம்மளே அன்பு கூர்ந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நன்மைகளை மீட்டெடுக்க வேண்டுமானால் பிதாவாய் தேவன் ஆவியாக இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் பிதாவாய் தேவன் அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருந்து கொண்டு மாம்சத்தில் மனிதன் பிசாசுகிட்ட விற்று போட்ட அந்த நன்மைகளை மீட்டெடுக்க முடியாது. ஆகவே தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்திலே மாம்சத்தில் அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரும் சொல்லுவோம், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. கவனிங்க, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. தேவன் மனுஷனானார். எதுக்கு தெரியுமா? உன் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வர்றதுக்காக. கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. கடவுள் தான் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா ஜெபத்துக்கு பதில் வராத நண்பர்களே கவனிங்க. நான் கடைசாக பேச இல்லை, சத்தியத்தை அருமையான பேசி கொண்டிருக்கிறேன். கடவுளை நீங்கள் ஜெபத்தில் கொண்டு வரலன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தின் பெரிய பிரச்சனை 98% பிரச்சனையை தான் கொண்டு வரான். கண்ணீர் பாரம் இதை தான் கொண்டு வரான். கற்று சொல்கிறார், ஸ்டார்டிங்கே ராங். கடவுளை கொண்டு வரணும். கடவுள் உன் மேலே அன்பு கூர்ந்து தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்துக்கு அனுப்பி கொடுத்து மனுஷனாக அவரை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். இதை போல ஒரு தியாகம் வேறு எதுவுமே கிடையாது. தேவன் மனிதனாக வருவது என்பது விந்தையான ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் மனிதனை தேவன் அவ்வளவாய் நேசித்தபடினாலே, இவன் ஜெபத்துக்கு பின்னால் பதில் வர வேண்டும் என்று கர்த்தர் திட்டப்பட்டபடினாலே முன்கூட்டியே தம்முடைய குமாரனை இந்த பூலோகத்திலே மனிதனாக அனுப்பினார். நினைக்கணும் இதெல்லாம் ஜெபத்தில் வரும்பொழுது. ஜெபம் என்பது பெரிய வட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம பிரச்சனை கண்ணீர், உபவாசம், இதுதான் மனிதனுக்கு இன்றைக்கி ஜெபம். இது பெரிய வட்டம். அருமையான இது மிகப்பெரிய வட்டம். நம் சிந்திக்கிறதுக்கும் அதிகமான ஒரு பெரிய வட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிதாவாய் தேவன், குமாரனாய் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், பரலோகம், தேவ தூதர்கள் எல்லாருமே இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். கவனிங்கள். ஞான அறிவு மனிதனுக்கு மிக மிக தேவை. அப்பா பிதா மடியில் செல்ல குமாரனை இந்த பூலோகத்தில் மனிதனாக மீட்பனாக இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார். தேவன் மனிதனாக இந்த பூலோகத்தில் வந்தால் ஒழிய மனிதன் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்க முடியாது. மனிதன் விட்டு போட்ட ஆசீர்வாதத்தை மனிதன் தான் மீட்டெடுக்க வேண்டும். பாவம் மனிதன் மீட்டெடுக்க முடியாது. ஆகவே தேவனே இந்த பூலோகத்தில் மனிதனாக பரிசுத்த மீட்பராக இந்த பூலோகத்தில் வந்து மீட்டெடுத்தார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சொல்லும், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு மக்களை மீட்டெடுத்து மாத்திரமல்ல, அவர்கள் இழந்து போன அந்த நன்மைகளையும் அருமையானவர்களே மீட்டெடுத்தார். எப்படி மீட்டெடுத்தார்னு சொன்னால், மீட்கும் பொருளாக தம்மையே என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். தம்மையே கொடுத்தாருன்னா உயிரை கொடுத்தாருன்னு அர்த்தம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ரத்தத்தை கொடுத்தாரு. ஏன்னா ரத்தத்தில் தான் உயிர் இருக்குதுன்னு லேவியராகும் 17:11 போட்டிருக்கு. ஆகவே தேவன் தம்முடைய குமாரன் பூலோகத்துக்கு நமக்கு அனுப்பி கொடுத்தார். அதான் ஜெபத்தினுடைய ஆரம்பம் என்பதை மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த குமாரன் அருமையானே உயிரை கொடுத்த ரத்தத்தை கொடுத்து சாத்தானுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் மீட்டெடுத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், எல்லாம் ஆயத்தம், எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் உன்னுடைய பொறுப்பு. சிந்தை நல்ல தெளிவாக இருக்கட்டும். என்னமோ சாதிக்க போகிறோன்னு நினச்சிட்டு வராத. உள்ள நல்ல நன்றி நான் தரப்பட்டான். பிதாவை உமக்கு நன்றி, குமாரனை உமக்கு நன்றி. என்னையால் இதெல்லாம் செய்ய முடியாது, பிசாசுகிட்ட எழுத்துன்னு இது மீட்டெடுக்க முடியாது, எனக்கா எல்லாத்தையும் செய்து முடித்து ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கீங்களா? நன்றி, இந்த பாக்கியத்துக்கு ஆமக்கு நன்றி. எடுத்துக்கொள்ள போகிறேன். இவைகள் தான் பதில் பெற்றுக்கொள்வதற்கு சரியான ஒரு மனநிலை என்பதை திட்டமாக எனக்கு தெரிந்து கொள்ளுங்கள். உடைய எதிர்காலம் முழங்காலில் இல்லை, ஜெபத்தில்
உங்களுடைய எதிர்காலம் மனதின் எண்ணங்களிலே இருக்கிறது. மனது அருமையான கர்த்தரை பற்றிய அறிவினாலே நன்றி பூர்வமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்வதற்கு அது எளிதாக இருக்கிறது. என்ன செய்வோம் என்று இன்றைக்கி மக்கள் தவிக்கிறாங்க. எப்படி பதில் எடுத்துக்கொள்கிறது? கர்த்தர் அருமையான மனதில் வைத்து அவருடைய அன்பை மனதில் வைத்து எளிதாக எடுக்கலாம் என்பதை அருமையானவர்களே தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கவனிங்க, வெளியினாலும் பொன்னினாலும் இந்த நன்மைகளை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியாது. அவைகள்லாம் ரொம்ப சீப்பஸ்ட்டு. பொண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி, அதான் மோஸ்ட் காஸ்ட்லி, இருக்கிறதுல ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஆவி உலகத்தில் நத்திங், அது ஒன்றும் கிடையாது. பிசாசிட்ட கர்த்தர் தங்கத்தை கொடுத்தாருன்னா அவன் சொல்வான், மனிதன் தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றவன், அவனுக்காக நீர் படைத்த நன்மைகள் தங்கத்தை காட்டிலும் விலையேறப்பெற்றது. ஆகவே தங்கம் ஈடாகாது. மனிதனுக்கு பதிலாக மனிதனுடைய உயிர் கொடுக்கப்பட வேண்டும், ரத்தம் கொடுக்கப்பட வேண்டும். கவனிங்க, ஆகவே திருத்துவத்தினுடைய 2வது ஆளாகிய கிறிஸ்து மீட்பராக இந்த பூலோகத்தில் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை அருமையானவர்களே சிந்தி இந்த நன்மைகளை விலைக்கிரயம் கொடுத்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார். மீட்பு என்றால் அந்த நாட்களில் அடிமை சந்தையில் இருந்தது. மனிதரில் பிடிச்சி அடிமையிலாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி சந்தை எப்படி ஆங்காங்கே கூடுகிறதோ அதே போல் அடிமை சந்தையில் ஆங்காங்கே கூடினது. யார் யாருக்கெல்லாம் அடிமைகள் வேணுமோ அவங்க காசை எடுத்துகிட்டு போய் காசை கொடுத்து அவங்கள என்ன செய்கிறது, வாங்கிறது. அதான் மீட்பு. ஆகவே நம்முடைய நன்மைகள் எல்லாம் பிசாசுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடுச்சு. கர்த்தர் அருமையானவர்களே விலையேறப்பெற்ற ரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தார். காரணம், அந்த ஒன்றை கொடுத்தா தான் அதை மீட்க முடியும். இதை தவிர வேறு எதையும் வச்சு நினைச்ச முடியாது, மீட்க முடியாது. மனிதன் அவ்வளவு விலையேறப்பெற்றவன். ஆகவே விலையேறப்பெற்ற தேவனுடைய ரத்தம் எழுதப்பட்டிருக்கிறது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. ரத்தத்தை சுமந்து கொண்டு வந்தார் கர்த்தர். அதான் அந்த பூலோகத்தில் ஒரு மனிதனாக நோக்கம். காரணம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விலைக்கிரயம் கொடுக்க வேண்டுமானால் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் மாத்திரம்தான் அதற்கு தகுதியாக இருக்கிறது. ஆகவே எது வேணுமோ அதற்காக எவ்வளவு கிரயம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கிரயத்தை பிதாவும் குமாரனும் ஆவியானவனும் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இவைகள் எல்லாம் ஜெபத்துக்கு பின்னாலே இருக்கிற என்பதை திட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஞான அறிவு தான் அருமையானவர்களே பதிலை எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். காரணம், தெய்வீகமான காரியம், ஆவிக்குரிய காரியம். நம்ம ஆவிக்குரியவர்களாக அருமையானவர்களே அந்த ஆயுதங்களோடு வரும்போது தான் பிசாசு பயப்படுறாங்க. ஆவி உலகம் அருமையானே மரியாதை கொடுக்கிறது, எடுப்பு இருக்குது. மனிதன் ஞான அறிவுள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபம் என்பது மிகப்பெரிய ஒரு காரியம். தெய்வம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார். ஆகவே குமாரன் அனுப்பினார். அருமையானவர்களே அந்த குமாரன் ரத்தத்தை சிந்தினார். ஆகவே தான் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார் எழுதப்பட்டிருக்குது. இதை போல அன்பு கூறவே முடியாது. காரணம், அருமையான இந்த ரத்தத்தை சுமந்து கொண்டு வருகிறது போல ஒரு அன்பு வேற எங்கேயுமே கிடையாது. தேவன் ரத்தத்தில் வர்றது என்பது அருமையானே சாத்தியமான காரியம் கிடையாது. ஆனால் அன்பு அவரை நெருக்கி ஏவி சிங்காசனத்தை திறந்து மாட்டுக்கொட்டைக்கு போனது மாத்திரமல்ல, இந்த சிலுவையில் இந்த ரத்தத்தை சிந்தும்படி வைத்தது. நினைக்கணும். இதெல்லாம் பாயிண்டாக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுதான் ஜெபத்துக்கு பதில் பெறதுக்கு வழி. 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசமும், கூப்பாடு போடுறதும் மன்றாடுறதும் கிடையாது. அதெல்லாம் மாம்சீகமான காரியங்கள். கவனிங்கள், தெய்வத்தை கொண்டு வரணும். பிதாவின் நிமித்தமாக, குமார் நிமித்தமாக, ஆவியான நிமித்தமாக, சிலுவையிலே கர்த்தர் செய்து முடித்த மீட்பின் அந்த தியாக பலியின் நிமித்தமாக நான் பதில் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆவி உலகம் இதற்கு பயப்படுகிறது. கர்த்தர் ஏதோ ஒன்று செய்து முடித்திருக்கிறார். கவனிங்க, ஆகவே 1 பேதுரு 1:19 எழுதப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டீர்களே. மீட்கப்படுவீங்கன்னு போட்டிருக்கா, மீட்கப்பட்டீர்களான்னு போட்டிருக்கா? கடந்த காலத்திலே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்பதை ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
எதிர்காலத்தில் வந்து ஏதோ ஒன்று செய்ய போகிறாருன்னு சொல்லி கர்த்தர் கைவிட மாட்டார்னு இப்படியே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா சாத்தான் சொல்ல நாளைக்கு கைவிட மாட்டார், அடுத்த மாதம் கைவிட மாட்டார், வரப்போகுது ஏதோ ஒன்று. இது கிறிஸ்தவ ஜீவிதத்துடைய விசுவாசம் கிடையாது என்னுடைய பிள்ளைகளே. கடந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா நன்மைகளும் என்ன செய்தது? மீட்கப்பட்டு விட்டது. அதற்காக என்ன கிரயம் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்து தீர்ந்தாயிற்று, கணக்கு தீர்ந்தாயிற்று. இன்றைக்கி ஆவி உலகத்தில் நம்முடைய நன்மைகளுக்காக ஒரு கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கர்த்தர் அங்கே உட்கார்ந்துட்டார். என்னை பொறுத்த அளவில் ஜபத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய எல்லா கிரயத்தை என்ன செய்துட்டேன்? கொடுத்து முடிச்சிட்டேன். என்னுடைய பங்கு, காட் வேர்ட் பார்ட் இஸ் ஃபினிஷ்ட். தெய்வம் செய்ய வேண்டிய பங்கு முடிந்தது. அதான் கல்வாரிச்சில் அவர் சொன்னார், முடிந்தது. கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கடைசி வார்த்தை அதுதான், முடிந்தது. மனிதனுடைய சிறையிருப்பு முடிந்தது, அவனுடைய நன்மைகளுக்கு சிறையிருப்பு முடிந்தது, சாத்தானுடைய ஆளுகை முடிந்தது. இதிலிருந்து இந்த நன்மைகள் வெளியே அது வருகிறதுன்னு கர்த்தர் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். அது வந்து விட்டது. நம்முடைய நன்மைகளெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் இது உண்மை. வாசிக்கலாம், ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கவனிங்க, யெகோவா ஈரே என்பதற்கு முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆகவே ஜெபங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் பதிலை ஆயத்தப்படுத்தவில்லை. பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு இங்கே பரலோகம் திறந்து கொண்டு கிடக்கல. பாப்பா, அக்கா பிரச்சனை ரொம்ப சீரியஸாக தெரியுது, என்ன செய்வோம் காபிரியல் வா நீ சொல்லி கர்த்தர் அங்கே ஒரு கமிட்டி போட்டுக்கிட்டு இருக்கல. கர்த்தர் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. பெருசோ சின்னதோ எல்லாம் முடிந்தது. ஏன்னா முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிற தேவன். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அருமையானவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். எங்கே ஆயத்தப்படுத்தி விட்டார்னு அந்த வசனத்தில் போட்டிருக்கு. கர்த்தருடைய பருவத்தில் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். என்ன பருவதம்? மோரியா மலையை பற்றி அங்கே பேசுகிறது பார்க்குறோம். அங்கே தான் ஆபிரகாமுடைய குமாரன் பலியிடப்படும்படி கட்டளை பெற்றான். அந்த மோரியா தான் கல்வாரி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மோரியா மலை தொடரில் தான் கல்வாரி இருக்கிறது. ஆகவே கல்வாரியிலே பார்த்து கொள்ளப்படும். இப்போ பார்த்து கொள்ளப்படும் இல்லை, பார்த்து கொள்ளப்பட்டது. எல்லாரும் சொல்லுவோம், பார்த்து கொள்ளப்பட்டது. எங்கே பார்த்து கொள்ளப்பட்டது? சத்தமாக சொல்லுங்க. கல்வாரியிலே பார்த்து கொள்ளப்பட்டது என்று ஜபாரையில் பார்த்து கொள்ளப்பட்டது. உங்கள் ஜபாரை இன்னைக்கு வந்திருக்கு. கர்த்தர் ஆயத்தங்கள்லாம் முன்கூட்டியே என்ன செய்தார்? பண்ணி முடித்து விட்டார். இப்போ ஜபாரையிலிருந்து அருமையானவர்களே நாம் அதை எடுத்துக்கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஈஸின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களை கல்வாரிக்கு அனுப்பியிருந்தால் அது கஷ்டம். கை காலில் நல்லா விறகு விளக்கிற ஆப்போச்சு அடித்தா அது கஷ்டம். ஈட்டினால் விழாவை குத்துனா கஷ்டம். ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லோரும் சொல்ல ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. காரணம், அருமையான மனதை இப்படி செட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட். அதுவும் சொல்லுவோம், உன் கேஸ் இது ரொம்பவே டிஃபிகல்ட்டு. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எல்லாத்தையும் பொய்யத்தானே செய்யிட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பொய் பேசும்பொழுது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான்றது பட்டிருக்கிறது. காரணம், இதை வச்சு தான் அவன் பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். விசுவாசிகிட்ட பொய்யை உருட்டி விட்டு தான் அவன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆகவே சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான்னு போட்டிருக்கு. எல்லார்ட்டையும் இந்த பொய்யை தான் சொல்கிறான். உன் கேஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டு. மறுபடியும் சொல்லுவான், எல்லாம் ஈஸி. கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்றத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய சுமை லகுவாக இருக்கிறது. பாருங்க, இந்த ஜபத்துக்கு கர்த்தர் அழைக்கிறாரு. இது தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு காரியம், நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனால் கர்த்தர் சொல்றார், லகுவாக இருக்கிறது. போகும்போதே லகு. காரணம், பிதாவினுடைய பட்சத்தில் இருக்கிறார், குமாரனுடைய பட்சத்தில் இருக்கிறார், ஆவியானுடைய பட்சத்தில் இருக்கிறார்கள், தேவ தூதர்கள் என்னுடைய பட்சத்தில் இருக்கிறார்கள். பரலோகமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஐ ஆம் நாட் அலோன். நான் தனியாக இல்லை, பரலோகத்தின் தேவன் கூட இருக்கிறார் ஜபத்தில்.
ஞான வெளிச்சம். கர்த்தர் சொல்றார், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் கொண்டுட்டு வா. பிரச்சனை அள்ளி கட்டிட்டு வராது, அது பெருசு நினைச்சு தூக்காத உயர. பிரச்சனையை தூக்க பிசாசினை மகிமைப்படுத்துகிறான் கர்த்தருடைய ஆவியான் சொல்கிறான். பிசாசை மகிமைப்படுத்த ஜெபத்துக்கு பதில் வருது அருமையான, தள்ளி கொண்டே போகும். இன்னும் எத்தனை நாள் கடைசா உபவாசம் போட்டான் சரிதான். மனது அருமையான பாருங்கள், தெய்வத்தினால் நிறைந்திருக்கும்படி தேவனுடைய அன்பு, அவருடைய தியாகம், அவருடைய காருண்யம், அவருடைய கருணை, அவர் நம்மேல் வைத்த அக்கறை, அதற்காக அவர் செய்து முடித்த கிரியைகள், இதெல்லாம் உட்கார்ந்து கண்ணை மூடி சிந்திக்கணும் ஜெபத்துக்கு பதில் வர்றதுக்கு. அதனால அடிக்கடி நான் சொல்கிறேன், ஜெபத்தினுடைய வெற்றி முழங்கால இல்லை, ஜெபத்தினுடைய வெற்றி மனதில் இருக்கிறது. கண்ணை மூடி மனதில் அருமையானே இவெல்லாம் பார்க்கும் பொழுது இவள் நல்ல அஸ்திபாரமாக இருக்கிறது. ஜெபத்துக்கு நீ பதில் பெற்றுக்கொள்வதற்கு பரமாத்திர சொன்ன, மறுபடியும் சொல்கிறேன், கண்ணில் பார்க்குறோன்னு சொல்கிறோம். கண் வெறும் லென்ஸ் தான், ஆனால் மனது தான் பார்க்கிறது. மனது தான் இது சிவப்பு கலரா கருப்பு கலரா எல்லாத்தையும் அருமையாக எடுத்து காட்டுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கண்ணை மூடிட்டே என்ன செய்யலாம்? பார்க்கலாம். கண்ணை மூடிட்டே பார்க்கலான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கண்ணை மூடிட்டே பார்க்கலாம். கண்ணை மூடிட்டே பார்க்கணும். பிதாவை பார்க்கணும், குமாரனை பார்க்கணும், ஆவியானவரை பார்க்கணும், கல்வாரியை பார்க்கணும், மீட்பின் ரத்தத்தை பார்க்கணும், கொடுக்கப்பட்ட கிரயத்தை பார்க்கணும். ஜெபத்துக்கு பதில் துரிதமாக வரும் என்று சொல்கிறேன். இதெல்லாம் கிறிஸ்தவ சமுதாயம் படிக்காத பாடங்கள். இவங்க முழங்கால் நின்று போராடுவோம் வாருங்கள். கர்த்தர்கிட்ட போராட வேண்டிய அவசியமே இல்லை, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாரும் கரங்கள் வைத்து சோதரிப்போம். போராட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அருமையான கவனிங்கள், பிசாசுகிட்ட போராடலாம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கர்த்தர்கிட்ட போராட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெபம் என்பது கர்த்தர்கிட்ட போராடுறது கிடையாது. கிறிஸ்தவ உலகமே இன்றைக்கு அருமையான பாருங்கள், கண்ணு தெரியாமல் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கிறது. ஆக போராட வேண்டிய அவசியம் இல்லை, மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை, கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை, அழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்றாங்க, வச்சிருக்கேன் எடுத்துக்க. அதுக்கு என்னத்துக்கு அழுவுறா? உன்னையே நான் சம்பாதிக்க சொன்னேன்னா நீ அழ வேண்டியதான். சம்பாதிச்சு வச்சுருக்கேன் எடுத்துக்கன்னா எதுக்கே அழுவுற? இல்லை, எங்கள் பாட்டி அந்த மாதிரி தான் அழுது ஜெபிப்பாங்க. உங்கள் பாட்டி இல்லை, கர்த்தர். மாற்றி சிந்தி. உங்கள் பாட்டி இல்லை, உங்கள் போதையும் இல்லை, அதில் மூத்த ஜப தலைவர் கிடையாது. கர்த்தர், அவருடைய வேதம் அது வேதமாய் போதிக்கிறது. நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு கெத்செமனே தோட்டத்தில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கேன். இப்போ எடுத்துக்கன்னா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கவனிங்கள், சிலரை பார்த்தீங்கன்னா அருமையான பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக வாங்க ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இங்கே அழுதுகிட்டே இருப்பாங்க. சிஸ்டர் நிறுத்துங்க அழாதீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. கத்திர அழுதுகிட்டே எழும்பி போயிடுவாங்க, அவ்வளோதான். பெற மாட்டாங்க. ஒவ்வொரு கூடமாக போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. அருமையான ஜெபம் என்பது பாருங்கள், எடுத்துக்கன்னு சொன்னால் மனுஷனுக்கு தேவைப்பாக இருக்குது. எடுத்துக்கிறதா? கிறிஸ்தவ உலகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் எடுக்காமல் தடுமாறிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன எடுத்துக்கிடுங்கன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார் எடுத்துக்கோ. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறார் எடுத்துக்கோ. சம்பாதிச்சு மண்ணால் வச்சுருக்கேன், அநேகரை போல சிந்தியாத, மாற்றி சிந்தி. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்தன் அல்ல. அத்தனை பாடுகளையும் அவர் வீணாய் படவில்லை, பெற்றுக்கொள்ளும்படி அவர் மீட்டெடுத்து முன்னாலே வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இப்போ எடுத்துக்க. அநேகர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்காத. கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் எளிமையாக்கி வைத்திருக்கிறார், முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்கள், வாசிப்போம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இங்கே இருக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கவனிக்க வேண்டிய பதம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மைகள். இந்த உலகத்தில் நன்மை இல்லை, காரணம் பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கான். எங்கே பார்த்தாலும் தீமையாக தான் இருக்குது. அவன்கிட்ட எந்த நன்மையை எதிர்பார்க்க முடியாது. அவன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நன்மைங்கிறது அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவன் தான் அந்த உலகத்தினுடைய தேவன். அநேகருக்கு தெரியாது. அதனால கடவுள் தான் இந்த பிரச்சனையை நமக்கு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி நொந்து கொண்டு இருக்கிறார்கள். அதான் அறிவு தேவையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நன்மை இல்லை, தீமை தான் இருக்குது. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது.
நம்முடைய தேவன் நன்மை நிறைந்த தேவன், நல்லவர். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். நன்மை தவிர ஒன்றும் அவர்கிட்ட கிடையாது. அநேருக்கு தெரியல பாருங்க, நன்மையும் தீமையும் ஆண்டவர் தான் செய்கிறாரு. இன்னும் அநேக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். கிடையாதுங்க. நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீமை பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. எந்த நன்மையும் பிசாசினிடத்திலிருந்து வரப்போறதில்லை, எந்த தீமையும் தேவனிடத்திலிருந்து ஒரு நாளும் வராது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதியிலும் பிதாவிடத்திலிருந்து மாத்திரம் என்ன செய்கிறது, இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த பூமியிலிருந்து வராது. காரணம், பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறான். பரத்திலிருந்து அது வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு பயப்படுகிற மக்களுக்கு கர்த்தர் ஏற்கனவே உண்டு பண்ண வைத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒன்றையும் உண்டு பண்ண போகிறது இல்லை. அவர் என்ன தேவை, உங்களுடைய தனிப்பட்ட தேவையாக இருக்கலாம். எல்லா தனிப்பட்ட மனிதனுடைய தேவைகளையும் கர்த்தர் முன்கூட்டியே தூரதர்ஷன பார்வையோடு பார்த்து ஒவ்வொரு தனிப்பட்ட தேவைக்கும் பதிலை அன்றைக்கே கல்வாரியில் என்ன செய்து விட்டார், ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நான் ஒரு தனி ஆளு, ஏன் தேவையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா? அதுமாதிரி கர்த்தருக்கு சர்வமும் தெரியும். நம்ம வரப்போகிறோம் தெரியும், நமக்கு வரப்போகிற பிரச்சனையும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் பதில் ஆயத்தப்படுத்தி வைத்து நம்ப வேண்டும். இங்கே தான் விவரம் இருக்குது. கர்த்தர் அவரை பற்றி ஒரு அறிவு முன்கூட்டியே எல்லாவற்றையும் அருமையான உள்ளே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த சின்ன மனுஷன் இவனுக்கு பெரிய நன்மைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாக தாவீது ரொம்ப சின்னவன், சாணி பின்னால் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன். பாருங்க, ஆட்டுக்கு பின்னால் ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் தான் சொல்கிறான், சிறியவனை அவர் புழுதியில் உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார், எளியவனை சாணி மேட்டிலிருந்து எடுத்து தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடு என்ன செய்கிறார், வைக்கிறார். தன்னை பற்றி அவன் பேசுகிறான். நான் வாசிட்டு இருக்கும்போது என்ன ஆண்டவர் இது சாணி மேடுன்னு போட்டிருக்குன்னு கேட்டேன். கத்த சொன்னார், இப்போ ஆட்டுக்கு பின்னால் சாணி இல்லாமல் வேறு என்ன இருக்கும், தங்க மாடகம். ஆட்டுக்கு பின்னால் போயிட்டு நான் பாருங்கள், சாணி தான் அவருடைய அசோசியேஷன். அதற்கு மத்தியில் அருமையானே இந்த தேவன் மேலே ஒரு அன்பு, பற்று, பாசம், அவரை குறித்த ஒரு அறிவு இவைகள் அந்த மனுஷனுக்கு இருந்தது. அவன் தொடர்ந்து மெய்ப்பனா இல்லை, சிங்காசனத்துக்கு போயிட்டான். கவனியுங்கள். ஆகவே மனதிலே தேவனை குறித்த ஒரு அறிவு, இவைகள் பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அவன் தான் சொல்கிறான், நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆட்டுக்கு பின்னால் தங்குறதுக்கு இடம் இல்லாதபடி, குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாதபடி அலைந்து கொண்டிருந்த ஒரு தாவீது எங்கே, சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற தாவீது எங்கே? நம்முடைய தேவன் அருமையானே இப்படிப்பட்ட காரியங்களை அவர் மாத்திரமே செய்ய முடியும். மனிதன் சின்ன மனுஷன்தான், இவனுக்காக தேவன் பெரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம், ஒரு பெரிய தேவன். அவருடைய எண்ணங்கள்லாம் பெரிய எண்ணங்கள், அவருடைய எண்ணங்கள்லாம் பெரிய எண்ணங்கள். இந்த கோயில் எங்கள் வீட்டில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம், கொஞ்சம் வேற வச்சு. அருமையானே பாருங்கள், அன்றைக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் இருந்து யோசித்து பார்க்கேன், எவ்வளவு சின்னதுலேருந்து கர்த்தர் எவ்வளவு பெரிதாக்குகிறார். நான் ஒரு ஓட்ட சைக்கிள் வச்சுருப்பேன், அதில் என் மகளை ஏற்றிட்டு மீன் கடைக்கு போவேன், நான் மறக்கலை. இன்றைக்கி அதெல்லாம் யோசித்து பார்க்கேன். 1000 10,000 மடங்கு அருமையான பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்து விட்டார், இன்னும் செய்ய போகிறாரு. கர்த்தர் செய்கிற காரியங்கள்லாம் அருமையானவர்களே பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தரால் ஆகிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய காரியங்களை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். அந்த காலையில் கர்த்தருடைய ஆவியான்னு சொல்கிறார். மனுஷன் நினைக்க அந்த சின்னதுக்கு மாத்திரம் கிடைச்சின்னா இப்போ ஜமாளிச்சுக்கலான்னு யோசிக்க, ஜமாளிக்கிறது இல்லை. இது கர்த்தர் உண்மையாக மகிமைப்பட விரும்புகிறார். அவருடைய திட்டங்கள்லாம் பெரிய திட்டங்கள் தான். நம்பு, இங்கே எழுதப்பட்டிருக்கு, நம்புகிறவர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. விதைப்புக்கும் அறுப்புக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அதுபோல் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ரீதியில் தான் தேவன் செயல்படுகிறார். இது ஒரு மாதிரி பக்தியாக கோயிலுக்கு வர்றதும், அப்படியே செவ்வாவளியில் உபவாசம் பண்ணுறதும் இதெல்லாம் கிறிஸ்தவ ஜீவியம். வானத்தையும் பூமி படைத்த தேவன் நம்முடைய அப்பா, அவருடைய குமாரன் இந்த பூலோகத்துக்கு அருமையாக நமக்கு அனுப்பி தந்து சிறியவர்களாக இருக்கிறவர்களை பெரியவர்களாக மாற்றும்படி வழியை வகுத்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எதற்கு வழி? பரலோகத்துக்கு வழி மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் பெரியவர்களாக மாறுவதற்கு வழி. பெரிய திட்டங்களை வைத்திருக்கார். காரணம், அதன் மூலமாக தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. இது நமக்காக மாத்திரம் அவர் செய்கிறதில்லை, அவருக்காக கர்த்தர் வேலையெல்லாம் செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய காரியங்கள்லாம்
பெரிய காரியங்களாக இருக்கிறது. ஜெபத்துக்கு பதில் வரும் பொழுது சின்ன காரியங்களை அருமையானவர்களே தேடாதீங்க, கொஞ்சம் பெரிய காரியங்களாக நினைச்சிங்க, தேடுங்க. காரணம் அவருடைய திட்டங்கள்லாம் பெரிய திட்டங்களாக இருக்கிறது. வாசிப்போம் எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவரான கர்த்தர். பாருங்கள், வேண்டிக் கொள்வதுனா ஜெபிக்கிறது. நாம் ஜெபிக்கிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம்பிளிஃபைடு வேதாமத்திலே நாம் சொப்பனம் காண்பதற்கும் நாம் கற்பனை செய்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஜெபிக்கிறதற்கும் நான் சொப்பனம் காண்கிறதுக்கும் நான் கற்பனை செய்வதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்ய வல்லவராகிய தேவன். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். இவ்வளோ பெருசாக ஆண்டவரே கர்த்தர் சொல்ற, எனக்கு இது ரொம்ப சின்னது போ. ஏன்னா தேவன் வந்து மனிதன் கிடையாது. ஆகவே சொப்பனம் காண்பதற்கும் அதிகமாக கிறிஸ்திய வல்லவர் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய காரியங்கள் எல்லாம் பெரிது என்பதை மனதில் வையுங்கள். வாசிக்கலாம் ஏசாயாவின் புத்தகம் 55வது அதிகாரம் 9. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் என்ன செய்திருக்கிறது? உயர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. தாவீதை பற்றி நான் அடிக்கடி யோசித்து பார்க்கேன். அருமையானவர்களே, ஆட்டு பின்னால் வனாந்தரத்தில் குடிக்க தண்ணி இல்லாமல் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் அலைந்து கொண்டு இந்த மனிதன் ஒரு நாளே ராஜாவாகி 400 கோடி ரூபாய் ஆலயம் கட்டுவதற்கு காணிக்க கொடுத்தான்னு போட்டிருக்கு பைபிளில். ஓப்பீரின் தங்கம், அவன் கொடுத்த ஓப்பீரின் தங்கம் மாத்திரம் 400 கோடி ரூபாய். யோசித்து பாருங்க. ஆட்டு மேய்ப்பு நான் போயிட்டு இருந்தவன். ஆகவேதான் எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக என்ன செய்யும்? மாற்றம். எல்லாம் நம்ப வேண்டும். நம்பிக்கையில் தான் கிறிஸ்தவ இருக்கிற. ஓன்னு கூப்பாடு போடுறதில்லை, மன்றாடுறதும் கெஞ்சுறதும் இல்லை. அவருடைய காருண்யம் அருமையானதான் நினைக்கும் போது நன்றி, தேங்க்யூ லார்ட். எனக்கு தகுதி இல்லை, ஆனால் உம்முடைய தகுதியின்படியே நீங்கள் என்னை உயர்த்துங்கள். நான் வந்து நம்பிக்கிட்டே போகிறேன், அவ்வளவுதான். எல்லா மகிமையும் உமக்கு. இதில் நான் ஒன்றையும் சம்பாதிக்க போகிறதில்லை, எல்லாவற்றையும் நீர் செய்கிறீன்னு நம்புகிறேன். முடிவாக உம்முடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்பட போகிறது. கவனிங்கள். ஆகவே எல்லாரும் சொல்லுவோம், உம்மை நம்புகிற எனக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எல்லாரும் மறுபடியும் சோதரிப்போம். நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, கஷ்டம் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி பிசாசு அருமையானவங்கள பேசுகிறான் பாருங்க. அந்த ஊழியக்காரரை பாரு, இவரை பாரு, இவரை பாரு, எவ்வளோ கஷ்டம் பெருசாக இருக்குது. பார்க்காத பிசாசு பேசுகிறான். பார்வை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. நெகட்டிவாக இருக்க காரியங்கள்லாம் பார்க்காத, பேசாத. இந்த வாய் பேசும்போது மனது சொல்லணும், ஷட் அப், பேசாத, நான் வந்து வாழ விரும்புகிறேன். கண்டதையும் பேசிக்கிட்டு வாழ முடியாது. வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. என்ன பேசுகிறோம், சிந்திக்கிறோம் என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் கர்த்தர் என் மேலே பெரிதாக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்கிறார, எடுத்துக்க. வாசிக்கலாம் 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. விளங்குற மாதிரி வாசிக்கிறேன். ஜீவன் சொன்னால் உலக பிரகாரமான நன்மைகள், தேவ பக்தின்னு சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரிய நன்மைகள். ஆகவே உலக பிரகாரமான நன்மைகளும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அவருடைய திவ்ய வல்லமையானது ஏற்கனவே தந்தருளி விட்டது. எல்லாம் சொல்லணும், தந்தருளி விட்டது. அதான் அர்த்தம். கடந்த காலத்தில் அவருடைய திவ்ய வல்லமையானது உலகப்பிரகாரமான வாழ்க்கையும் கர்த்தர் விடலை, ஆவிக்குரிய காரியங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார். ரெண்டும் சேர்ந்து தான் மனுஷன். ஆகவே உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் என்னுடைய திவ்ய வல்லமையானது, அதாவது பரிசுத்த ஆவியான வல்லமை ஏற்கனவே இந்த நன்மைகள் என்ன செய்திருக்கிறது? தந்து விட்டது, தந்தருளி இருக்கிறது. இப்போ விளக்கமாக சொல்கிறேன். பிதாவாயி தேவன் குமாரனை மீட்பராக இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார்.
குமாரன் தம்முடைய சொந்த ரத்தத்தை மீட்பின் பொருளாக கொடுத்து இந்த நன்மையை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆவியானவர் அவருடைய சர்வ வல்லமை இந்த நன்மையை ஏற்கனவே நமக்கு என்ன செய்திருக்கிறது, தந்தருளி இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார். திருத்துவமே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. ஜெபத்தில் இன்றைக்கு பேக்க ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அருமையான பாருங்கள் இருக்கிறது இல்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் நமக்கு நன்றி. பிதாவை காட்டிலும் பெரியவர் யார்? குமாரனை காட்டிலும் பெரியவர் யார்? ஆவியானவரை காட்டிலும் பெரியவர் யார்? பரலோகத்தை காட்டிலும் பெரியவர் யார்? அது பிரச்சனை ரொம்ப பெருசுன்னு சாத்தான் காமிக்கும் போது பொய் 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 இதை வச்சே நம்மளை மடங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தூக்கி தூர எறிந்து விட்டு திருத்துவம் என்ற ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும் என்பதற்காக கரையும் கொடுத்திருக்கிறது. அப்படி திவ்ய வல்லமை எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்திருக்கிறது, தந்தருளி இருக்கிறது. இந்த விசுவாசத்தில் அருமையான நம்பிக்கையிலே இதை எடுக்கும்படி வேதம் போதிக்கிறது. பாருங்கள், இன்னொரு வசனம் எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். எல்லாரும் சொல்லுவோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் சகல நன்மைகளினாலும் என்னை ஆசீர்வதித்து விட்டார். எதிர்காலத்தில் ஆசீர்வதிப்பார் போடல. பாருங்க, 2014 அவ்வளோ நல்லா இல்லை, 15 வந்துட்டுனா நல்லது பிறந்துடும். நமக்கு நல்ல காலம் முன்னாலே பிறந்துட்டுங்க, அது கல்வாரியிலே பிறந்து விட்டது. பாருங்க, இன்றைக்கி மக்களுக்கு பாருங்க, அன்றைக்கி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பாருங்க, ஒரு படித்தவர், அவர் எம்ஏ படித்தவர், அவர் இப்படி முழிச்சார். என்னை யாராவது பார்த்துருவாங்களோன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கூச்சம். பட்டுன்னு கீழே உட்காந்தார். கீழே ஒரு கிளி ஜோசியக்காரன் உட்காந்துருக்கான். அவன்கிட்ட கை நீட்டிறார். என்ன நல்ல காலம் வருதுன்னு சொல்லிட மாட்டான். நான் இங்கே வாங்க, நல்ல காலம், எல்லாருக்கும் நல்ல காலம். நல்ல காலம் ஏற்கனவே வந்து விட்டது. கல்வாரியிலே ஒரு நன்மை பாக்கி இல்லாமல் எல்லா நன்மைகளினாலும் கர்த்தர் இயேசு ஏற்கனவே நம்ம என்ன செய்து விட்டார், ஆசீர்வதித்து விட்டார். யாருக்குள்ளே? மீட்பராகிய கிறிஸ்துவுக்குள்ளே, அவருடைய இரத்தத்துக்குள்ளே, அவருடைய பாடுகளுக்குள்ளே, அவர் கொடுத்த கிரயத்துக்குள்ளே, அவர் கொடுத்த அந்த தியாக பலியின் மூலமாக நன்மைகள் அருமையான பண்டமாற்று செய்யப்பட்டு விட்டது. இன்றைக்கி திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே கர்த்தர் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னு போட்டிருக்கு. எத்தனை ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம். ஒன்று கூட கர்த்தர் மிஸ் பண்ணலை, எல்லாவற்றாலும் ஆசீர்வதித்து விட்டார்ன்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக சகல ஆசீர்வாதங்கள்னாலும் ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்து விட்டார். ஆசீர்வதித்து விட்டார். பாருங்க, ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு சொல்லி இப்படி அங்கலாய்க்கிறது வேற. நன்றி, தேங்க்யூ லார்ட். எங்கேயும் நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டீர். புஸ்தகத்தை நான் நினைச்சேன், நம்புகிறேன். அந்த கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் வந்துருமோ, இந்த கூட்டத்துக்கு போனால் ஆசீர்வாதம் வந்துருமோ. இந்த புஸ்தகத்தை பார்த்தா ஆசீர்வாதம் வரும். இந்த கூட்டத்துக்கு ஏன் வந்துருக்கீங்கன்னா, இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு காமிக்கிற கூட்டம் இது. புஸ்தகத்தை தவிர வேறு எதுக்கும் இங்கே பிஸ்னஸ்ஸு கிடையாது. அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு தான் நாங்கள் சபையை நடத்திட்டு இருக்கோம். அதனால் தான் குடும்பங்கள் வாழ்வடைய நான் சொல்கிறேன். வார்த்தையின் மூலமாக தான் தேவன் மக்களை ஆசீர்வதிக்கிறார். அதை தவிர வழி கிடையாது. அந்த வார்த்தை கல்வாரியை அம்புக்குறியிட்டு காட்டுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்து முடித்த தியாக பலி, அதன் மேலே உள்ள அறிவு, இவைகளை கொண்டு வரும் பொழுது எடுத்துக்கொள்வதற்கு எளிதாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க வேலையெல்லாம் எடுத்துக்கொள்கிற வேலை தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2:9 எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, தேவன் தம்மிடத்தில் அன்புவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, எல்லாரும் சொல்லுவோம், ஆயத்தம் பண்ணினவைகளை. மறுபடியும் ஒரே பாயிண்ட்டு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இனி ஏதோ செய்ய போகிறது இல்லை. ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த மாம்ச கண்ணால் நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது. காரணம், அவைகள் ஆவி மண்டலத்தில் இருக்கிறது.
ஆவி மண்டலம் என்பது என்ன? மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது. ஆனால் உண்மை உண்மை உண்மை. மாம்ச கண்ணால் பார்க்கறது காட்டிலும் 100 மடங்கு உண்மை. காரணம், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவ தூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். அவருடைய காரியங்கள்லாம் அப்படி மண்டலம் ஆவி மண்டலம். ஆகவே நன்மைகள், அது சுகமாகட்டும், பலமாகட்டும், அது குழந்தை பாக்கியமாகட்டும், அது பணமாகட்டும், அது நெடி ஆயுள் ஆகட்டும், ஆவி மண்டலத்தில் இருக்கிறது. ஆவி மண்டலம் எங்கே இருக்குது? பரலோகத்திலிருந்து ஆரம்பித்து இங்கே என்னுடைய ஆவி வரைக்கும் அருமையான அது இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் ஒரு ஆவியாக இருக்கிறான். ஆகவே இவனுடைய இருதயம் ஆவி. இங்கேருந்து இந்த ஆவி மண்டலம் ஆரம்பித்து பரலோக தேவனுடைய சிங்காசனம் வரைக்கும் என்ன செய்கிறது? எட்டுகிறது. தொட்ட ஆவி மண்டலம் தான். நன்மைகள் வெகு அருகிலே இருக்கிறது. எல்லாரும் சொல்ல, நன்மைகள் வெகு தூரத்தில் இல்லை, எனக்கு அருகிலே இருக்கிறது. தேவன் கிறிஸ்துவின், எல்லாரும் சொல்லும், தேவன் கிறிஸ்துவின் மீட்பின் மூலமாக என் அருகிலேயே அதை கொண்டு வந்து வைத்து விட்டார். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். அவ எங்க இருக்கோன்னு சொல்லி அருமையான நம்ம பாருங்க தடவி திரிஞ்சோன்னு சொன்னோம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் அவருடைய பங்கை செய்து முடித்து அருமையான பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி சாத்தானுடைய சிறையிருப்பை உடைத்து நன்மையெல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, திகையாத, திணறாத, கண்ணத்தை, ஆவியின் கண்களை திறந்து நினச்சி பாரு. மாம்ச கண்ணை திறந்து பார்க்கறதுனால உனக்கு தெரியல, அதை வச்சு சாத்தான் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறான். இல்லை, ஆவிக்குரிய காரியங்கள் மிக மிக உண்மை, எனக்கு அருகிலே இருக்கிறது. இது எப்படி எனக்கு தெரியும்? தேவன் இந்த ஆவியின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறாரு. நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். நமக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார்? ஆவியாக இருக்கிற வார்த்தையின் மூலமாக தேவன் இவைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நன்மை எங்கேயோ ஒளிஞ்சில்லை, இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. கர்த்தர் அந்த பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அவருடைய பணியை முடிக்கும்படி, இந்த ஜெபத்தை முடித்து அவருக்கு மகிமையை கொண்டு வரும்படி கர்த்தர் சொல்றார், வா, தைரியமா வா, விசுவாசத்தோட வா, நம்பிக்கையோட வா, பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த உறுதியோட வா, பதிலை சம்பாதித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வா. இதுதான் கர்த்தருடைய அழைப்பு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இப்போ கண்ணுக்கு தெரியாத இந்த நன்மைகள் எடுத்துக்கொள்வது எப்படி என்கிற அந்த குறிப்பை மாத்திரம் சுருக்கமாக ஒரு சில வசனத்தில் நான் காண்பிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள். யாருக்கு? அன்பு கூறுகிறவர்களுக்கு. விவரமாக அருமையான ஆவியான எழுதி வைத்திருக்கிறார். அவை ஜெபம் என்பது அழுகிறவர்களுக்கு, மன்றாடுகிறவர்களுக்கு, கண்ணீர் விடுகிறவர்களுக்கு, போராடுகிறவர்களுக்கு. இப்படி போடல, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாத நன்மைகள். ஆகவே கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது என்பது பிரதானமான பங்கு வகிக்கிறது. இவைகள் தான் ரிக்வயர்மெண்ட், இவைகள் தான் ஜெபத்தில், இவைகள் தான் தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவை கர்த்தர் மேலே ஒரு அன்பு, பாசம், பற்று. அன்பு எப்படி வருகிறது? பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்த ஒரு அறிவு, குமாரன் கல்வாரில் எனக்காக என்ன செய்தார் என்பதை குறித்த ஒரு அறிவு, ஆவியானவர் எப்படி இந்த நன்மையெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறார் என்ற அறிவு. இதனாலே மனிதனுக்கு அன்பு பெருக ஆரம்பிக்கிறது. அன்பு வரும்பொழுதே, அருமையான ஜெபத்தில் வரும்போதே, ஆரம்பிக்கும் போதே தோத்திரத்தோடு தான் ஜெபத்தை என்ன செய்கிறான்? ஆரம்பிக்கிறான். என்ன தோத்திரம்? பதில் வந்துருச்சா? வரல. ஆனால் பிதாவாகி தேவன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார், குமாரனுடைய பட்சத்தில் இருக்கிறார், ஆவியானுடைய பட்சத்தில் இருக்கிறார். பரலோகமே என் பட்சத்தில் அனுப்பிச்சிருது இருக்கிறது. தோல்வி என்ற பேச்சுக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது. தோல்வி என்ற பேச்சுக்கு என்னுடைய ஜெபத்தில் இடமே கிடையாது. காரணம், இது தேவன் ஆரம்பித்த ஒரு விஷயம். இது ஜெபம் என்பது தெய்வீகமான காரியம். இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆகவே வரும்போதே அருமையானவர்களை பெற்றுக்கொள்வோம் நிச்சயத்தோட மனிதன் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த நிச்சயம் எப்படி வருதுன்னா, அறிவினாலே வருகிறது. என்ன அறிவு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார். இன்னொரு தடவை சொல்லுவோம், தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார். சாத்தாண்ட சத்தம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் உன் மேலே அன்பாக இருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்குமா? உன் மேலே அன்பா இல்லை. எத்தனை பேருக்கு பிள்ளை இருக்குது, உனக்கு மாத்திரம் இல்லை, அப்போ அன்பு இருந்தால் அப்படி செய்வாரா? இந்த கேள்வியெல்லாம் எல்லாம் வருது. அருமையான செயின் மாதிரி இதை அப்படி தொடர்ந்துக்கிட்டே வருது. எப்படி என்ஜின் பின்னால் கேரேஜ் 18 இழுத்துட்டு வருதோ அதே மாதிரி பாருங்கள், சாத்தான் ஒரு செயினே வச்சுருக்கான், அப்படியே ஒன்று ஒன்றா அனுப்பிட்டுருக்கான் மனசில். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உண்மையில் அன்பாக இருக்கிறார். இப்போ நீ திருப்பி என்ன சொன்னால், சாத்தான் பேச்சை கேட்டுட்டு யோசிச்சுட்டு கூடாது. தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், தேவன் என் மேல் அன்பாகவே இருக்கிறார். எதுக்கு இதை பார்க்கும்? ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்வதற்கு வரும்போதே தேவன் என் மேல் அன்பாக இருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனை இதுக்கு மத்தியிலே தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இதற்கு ஒரு தீர்வை ஏற்கனவே அவர் என்ன செய்து விட்டார், பண்ணிவிட்டார். நான் அதை எடுத்துக்கிட்டு உன்னை அவமானப்படுத்த போகிறேன். நான் இதில் கீழே விழுந்து போக போகிறதில்லை, சோர்ந்து போக போகிறதில்லை. உன்னை முறியடிக்கிறது தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கவனிங்கள், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? குமாரனை அனுப்பி இவ்வளவாய் என்னிடத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். எல்லாரும் சொல்லும், தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் என் மேலே அன்பு கூர்ந்தார். கர்த்தர் என் மேலே அன்பா இருக்காருக்கு எது நிரூபணம்? சிங்காசனத்திலே ஆராதனை பொருளாக இருந்த தம்முடைய குமாரனை மீட்பின் பொருளாக இந்த பூலோகத்திலே எனக்காக, என்ற ஜெபத்திற்கு பதில் ஒருவருக்காக கர்த்தர் அன்பு கூர்ந்து இவ்வளவாய் என்னிடத்தில் என்ன செய்தார், அன்பு கூர்ந்தார். எதற்கு மேலே அன்பு கூற முடியாது. அவை ஜெபத்தில் வரும்பொழுது இந்த அறிவுகள் எல்லாருமே உங்களுக்கு பதிலை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். தேவன் என் மேல் அன்பாக தான் இருக்கார். குமாரனை அனுப்பி, மீட்பனாக அனுப்பி, ரத்தத்தை சிந்துவதற்கு அவரை அனுப்பி இவ்வளவா என் மேலே அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த அறிவோடு வரும்பொழுது இந்த வசனம் பொருந்தது. தேவன் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். அன்பு கூறுகிறவர்கள் தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இருக்குது அங்கே, ஆனால் சிக்க மாட்டேங்குது. கவனியாகவே தேவனுடைய அன்பிலே பெருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதனாலே அது வருகிறது? இந்த வார்த்தையுடைய அறிவினாலே அது என்ன செய்கிறது, வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே மனிதனுடைய பிரச்சனை, பிரதானமான பிரச்சனைகள் 3: பாவம், வியாதி, தரித்திரியம். சீக்கிரமாக ஒரு சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகின்றேன். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அருமையான கவனிங்க, ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை எப்படி வருகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்களே. கிருபை என்பது என்ன? தேவனுடைய அளவற்ற அன்பு, the loving kindness of God, immense love, சொல்ல முடியாத ஈடு இணையற்ற ஒரு அன்பு. அந்த அன்பினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தை சுருக்கமாக சொன்னால் அப்படித்தான், அதான் அர்த்தம். எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க பிரதா? நான் அப்படியே காலம் சாயங்காலம் வரைக்கும் எலுமிச்சு இருந்துச்சு, இந்த பாவத்தெல்லாம் ஒன்று ஒன்றா அறுக்கிட்டேனா, பீடி குடித்தேன், பொடி போட்டேன், கஞ்சா குடித்தேன்னு எல்லாத்தையும் அறுக்கிட்டேனா. சிச்சி சி சி இந்த குப்பையை கொண்டு குழப்பாதீங்க. கிருபையினால் என்ன செய்தீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை என்பது தேவனுடைய அளவற்ற அன்பு. எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய அளவற்ற அன்பினாலே ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு அருமையான இந்த பாவ மன்னிப்பு ஜெபத்துக்கு ஒரு பதில் எடுக்கிற ஒரு விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது மனிதன் பெறுகிற நன்மையான ஈவு பாவ மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு, இந்த சமாதானம். இதை அவன் எப்படி பெற்றுக்கொள்கிறான்? கிருபையினாலே இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீர்களே. இப்போ அதே மாதிரி தான் குழந்தை வேணும்னா கிருபையினாலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பெற்றுக்கொள்கிறீர்கள். கிருபை என்பது தேவனுடைய அளவற்ற அன்பு. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? கிருபையை குறித்த வெளிச்சம் உனக்கு வேணும். ஆண்டவரே உமக்கு நன்றி. குமாரன் அந்த பூர்வத்துக்கு மீட்பை நான் அனுப்பி சிலுவையில் என்ன கரையும் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்க வச்சு
இன்றைக்கு கிருபையினாலே முன்னால் என்ன செய்வதற்கு வைத்திருக்கிறீர். உங்களுடைய அன்புக்காக நன்றி, அன்புக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி. வேற எதையும் கொடுத்ததெல்லாம் எடுக்க முடியாது. ஆகவே எல்லாருமே அந்த தேவனுடைய அன்பை குறித்து ஒரு துதி இவைகளில் வரும் பொழுது பதில் எடுத்துக்கொள்வதற்கு லேசாக இருக்கிறது. ஏனென்றால் பிதாவாகி தேவன் அருமையானவர்களே சிலுவையிலே இயேசுவை பாவியாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று செய்திருக்கிறார் பாருங்க. வாசிப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21. நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினான். விளங்குற மாதிரி நான் வாசிக்கிறேன். நாம் இயேசுவுக்குள் தேவனுடைய நீதிமான்கள் ஆகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை தேவன் நமக்காக பாவி ஆக்கினான். பாவி ஆக்கினான். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவத்தில் அவர் பிறந்தவர் அல்ல. நாமெல்லாம் இன்றைக்கி பாவத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ஆதாமுடைய வித்தில் பிறந்து இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், அவர் ஆதாமுடைய வித்திலே பிறக்கவில்லை, தேவனுடைய வித்திலே பிறந்தவர். ஆதாமுடைய வித்து தான் எல்லா பாவ எண்ணங்களுக்கும் காரணமாக இருக்குது. ஆகவே பாவம் அறியாத சுத்த கண்ணர் எழுதப்பட்டிருக்கு அவரை பற்றி. அவரை பிதாவாயி தேவன் கல்வாரி சிலுவிலே எனக்காக பாவி ஆக்கினான். அவர் பாவி ஆனபடினாலே, அந்த புண்ணியத்தினாலே, இந்த மீட்பின் புண்ணியத்தினாலே நான் நீதிமான் என்று இன்றைக்கு தேவனாலே கருதப்படுகிறேன். நான் நீதி உள்ள கிரியைகளை செய்கிறதுனால அல்ல, அவர் எனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் பாவியானபடினாலே இன்றைக்கி தேவன் சொல்கிறாரு, நீ நீதிமான் போ. இந்த ஈவை நான் உனக்கு இலவசமாக செய்திருக்கிறேன், தந்திருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், தேங்க்யூ லார்ட், நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த பாவ மன்னிப்பை. நான் நீதிமான், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் பாவம் அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணீர் விட வேண்டியதில்லை, கெஞ்ச வேண்டியதில்லை, மன்றாட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், வாங்கிக்கப்போ. அருமையானுடைய கவனிங்கள். ஆகவே இயேசு மத்தியில் சில மீட்பின் கிரியைகளை செய்தார். பிதாவாகி தேவன் இயேசுவை ஒரு பணயமாக வைத்து அவர் மேலே எல்லாவற்றையும் சுமத்தி நன்மைகளை நமக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். இதனால் தான் இன்றைக்கு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு என்பது லேசான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் எல்லா பாடுகளும் இயேசுவுக்கு. கர்த்தர் சொல்றார், இலவசமாக ஈஸியாக அந்த பாவ மன்னிப்பை நினைச்சதுக்க வாங்கிக்க. அருமையான தேவனுடைய மக்களாகவே அதே போல தான் வியாதியை பற்றி எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10. பிதாவாகி தேவனும் இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அநேக ஆங்கில வேதாமத்திலே பிதாவாகிய தேவன் இயேசுவை வியாதிக்கு உட்படுத்தினார். இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை வியாதிக்கு உட்படுத்தினார். பாருங்க. ஆகவே இயேசுவை பிதாவாகி தேவன் கல்வாரி சிலுவிலே வியாதி ஆக்கினார். அவர் வியாதி அறியாத ஒரு ஆள். இயேசுனார் 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரு நாள் அவருக்கு வியாதி கிடையாது. ஏனென்றால் அவர் ஜீவாதிபதி. அப்போஸ்தலர் 3:15. தேவ ஜீவன் அவருக்குள்ள அருமையால் ஓடிக்கொண்டு ஆரோக்கியத்தினுடைய ஒரு புருஷன்தான் இயேசு. வியாதியினுடைய ஒரு துளி மயிரளவு அருமையானவர்களே ஒரு சாயல் அவரிடத்தில் இல்லை. ஆனால் சிலுவையிலே முழுவதும் வியாதியாக நினைச்சுதார் மாறிவிட்டார். பிதாவாயி தேவன் அவரை வியாதியாக ஆக்கினார். எதுக்கு தெரியுமா? உன்னை ஆரோக்கியமாக்கும்படிக்கு இயேசுவை கல்வாரி சிலுவிலே பிதாவாயி தேவன் வியாதி ஆக்கினார். அந்த கிருபை, அந்த அன்பின் செயல் நிமித்தம் இன்றைக்கு நான் ஆரோக்கியவான். இன்னைக்கு நான் இதை ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், என்னுடைய வியாதியை தூக்கி பிதாவாகி தேவன் குமாரனாய் இயேசு மேல் வைத்தவரை நொறுக்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. வியாதி அவரை நொறுக்கினது. இப்போ கர்த்தர் சொன்னார், ஆரோக்கியத்தை உன்னுடைய பங்கா செய்கிறேன், வச்சுக்கிறேன், ஈஸியாக எடுத்துக்கோ. ஆகவே பிதாவாகி தேவனுடைய அந்த கிருபையினாலே, கிருபைன்னு சொன்னால் அளவற்ற அன்பு, அளவற்ற அன்பு மீட்பராகி இயேசுவை சிலுவைக்கு அனுப்பி ஏன் வியாதியை அவர் மேலே போட்டு அவரை நொறுக்கினது. இன்றைக்கு அந்த அன்பு சொல்லுகிறது, ஆரோக்கியத்தை எடுத்துக்க. நான் வியாதிக்காரன்னு சொல்லாத, நான் ஆரோக்கியவான் நினச்சி சொல்லு. அங்கே தான் இருக்குது. கடவுளுக்கு மரியாதை கொடுத்து பேசு. பார்க்குறவங்கள்ட்டலாம் இங்கே வலிக்குது அங்கே இழுக்குதுன்னு சொல்லி பதாபத்தை தேடாத, வலிச்சுக்கிட்டே இருக்கும்.
தொடர்ந்து வலிக்கும். ஏன்னா அதுதான் சாத்தான் வந்து கண்ணி போடுறான், வந்து உன் வாயை கிள்ளி. ஆகவே பார்க்குறவங்ககிட்ட பரிதாபத்தை தேடாத. ஒன்று நினை, இவங்களா எனக்காக சிறுவையில் தொங்குனாங்க, இவங்ககிட்ட போய் எதுக்கு போய் ஏன் பரிதாபத்தை சொல்லுவானே. இல்லை பாஸ்டர், ஜபிக்கிறதுக்கு தானே சொன்னேன். அந்த அக்கா ஜபிக்கவே இல்லை, மறந்துட்டா. ஜபிக்கிறது போல 10 பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கா இவளுக்கு வியாதின்னு. அந்த உதவி தான் உனக்கு செஞ்சுருக்கா. வந்து இப்போ ஊரே தெரிஞ்சு போச்சு அக்காவுக்கு வியாதின்னு. ஜபக்குறிப்புலாம் ஒன்றும் தேவையில்லை. இயேசுவின் கல்வாரி. எல்லாரும் கரங்கத்தில் சோதரிப்போம். பிதாவாகி தேவனுடைய அளவற்ற அன்பினாலே நான் ஆரோக்கியவான். அன்பை குறித்த அறிவு, அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின கர்த்தருடைய நன்மைகள். ஆகவே அருமையானவர்களே, 3வதாக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமாசிங்க என்னத்தை? கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அளவற்ற அன்பு, கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் தரித்திரரானாரே. பாருங்க, பிதாவாகி தேவன் அருமையான நம்முடைய தரித்திரத்தெல்லாம் எடுத்து இயேசுநாதர் மேலே சிலுவையில் வச்சிட்டாராம். அதனால தான் கடைசி வஸ்திர துண்டையும் அவருடைய சரீரத்திலிருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. நிர்வாணம் என்பது தரித்திரத்தினுடைய அடையாளம். இயேசு நமக்காக நிர்வாணியாய் தொங்கினான். நம்முடைய தரித்திரத்தை பிதாவாகி தேவன் குமாரன் மேலே வச்சு அருமையான அழுத்தினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெட்ககரமான ஒரு விஷயம், வாலிப வயசில் நிர்வாணமாக தொங்கணும்னு சொன்னான். ஆனால் இயேசு அதை பிதாவாகி தேவன் அதற்கு இடம் கொடுத்தார், செய்யும்படி கட்டாயப்படுத்தினார். குமாரன் அதை செய்து முடித்தார். ஆவியானவர் இன்றைக்கு சொல்கிறாரு, அந்த பிதாவாகி தேவனுடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும், குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் இன்றைக்கு நீ ஐஸ்வர்யவான். இது உனக்கு பண்டமாற்று செய்யப்படுகிறது. இது வேறு எதுனாலும் இல்லை. அங்கே இங்கேயும் முடிச்சுக்கிட்டு என்ன செய்வோம் ஏது செய்வோம்னு யோசிக்கக்கூடாது. இது ஓன் காரியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, நானே இதில் சம்பந்தப்பட்டு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்டு உன் தரித்திரத்தை தூக்கி இயேசு மேலே வச்சுட்டு தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு இலவசமாக செய்கிறேன், நான் பண்டமாற்று செய்கிறேன். செய்ய வேண்டியதெல்லாம் தேங்க்யூ லார்ட் எடுத்துக்கிறேன் நான். அது என்னுடைய சொந்தம். சூழ்நிலை பார்க்கும்போது அப்படி தெரியல, ஆனால் நீர் பொய் சொல்ல மாட்டீர். நான் உண்மை நம்புகிறேன். நான் உம்முடைய கிருபையினாலே ஐஸ்வர்யவான். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் தேவனுடைய கிருபையினாலே, இயேசுவின் மீட்பின் புண்ணியத்தினாலே நான் ஐஸ்வர்யவான். நான் ஐஸ்வர்யவான். இப்போ எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குன்னு மனுஷன்ட்ட போய் சொல்லாத. எல்லாம் அருமையானே கேன்சல் ஆயிரும். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்காம போயிடும். ஆகவே தான் கர்த்தர் வாயை நல்லா அடக்கு. மனுஷன்கிட்ட போய் தேவையில்லை சொல்லிகிட்டு இருக்காத. இவன் கொடுத்து என்ன நிறைய போகுது உனக்கு? வானத்தை கிழித்து கர்த்தர் உனக்கு தருவதற்கு இடங்கொடு. எப்போதும் ஆண்டவருடைய அளவற்ற அன்பினாலே நான் ஐஸ்வர்யவான். எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் ஐஸ்வர்யவான். கவனிங்கள், அருமையான ஐஸ்வர்யன்னு சொன்னால் சும்மா வச்சுக்க தொட்டுங்கன்னு சொல்ல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தையே கர்த்தர் இலவசமாக என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. ஏப்பா அருமையான இந்த அன்பை நம்புகிறவர்களுக்கு இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகள். ஆகவே எந்த நன்மை உனக்கு வேணும்? படிப்பு, அறிவு இல்லைன்னு சொன்னால் அருமையானவர்களே, ஆண்டவருடைய அளவற்ற அன்பினாலே கிருபையினாலே நான் ஒரு நல்ல ஞானி. நான் முட்டாள் கிடையாது. முன்னால் முட்டாளாக இருந்தேன், இப்போ கல்வாரியை சந்திச்சிட்டேன். இப்போ நான் தொடர்ந்து முட்டாளாக இருக்க முடியாது. கவனிங்க, இன்றைக்கு கல்வாரியை சந்தித்த பின்பும் அநேகர் முட்டாளாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அன்பு கூறவில்லை. இதெல்லாம் பார்க்கல, கல்வாரியும் பார்க்கல, கர்த்தரையும் பார்க்கல. பாட வரமாட்டேங்க, பாட வரமாட்டேங்க, பாட வரமாட்டேங்கன்னு சாத்தான் சொல்கிறான். இவங்களும் ஆமாம் ஆமைன் ஆமேன் ஆமேன்னுட்டே இருக்காங்க. இவங்க சொல்லணும் நான் ஞானி. மற்றவங்க கேட்குற மாதிரி சொல்லாதுங்க. உங்கள்கிட்டே என்னச்சு தனியாக இருக்கும்போது சொல்லி பழகுங்க, நான் ஞானி. உங்கள் சகோதரன் இருக்கிறார் பாருங்க, பிஇ படிக்கிறதுக்கு அங்கே மதுரையில் சேர்ந்துருக்கிறாரு. கிளாஸில் 54 பேர், இவர் 54வது ரேங்க்கு, ரெக்கார்ட் பிரேக்கு.
எல்லோரும் கேலி பண்ணுவாங்களாம் பாருங்கள், எல்லாத்துலேயும் மொட்டமாக இருக்குது. அதனால் எல்லோரும் கேலி பண்ணுவாங்களாம். அதனால் அந்த பஸ்ஸில் ஏறி போகும்போது அந்த காலேஜ் வரைக்கும் போவாராம், இறங்குறதுக்கு மனசு வராதான். அதே பஸ்ஸில் திரும்பி வந்து மதுரையில் இருக்க ஒவ்வொரு தியேட்டராக போய் அங்கே போய் உட்காந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவாராங்க. அப்படிப்பட்ட நிலையிலே பாருங்கள், ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, பேய் பிசாசுடைய தொந்தரவு, படிப்பு ஒன்றும் வரல. அந்த சமயத்தில் அருமையால் யாரோ ஒரு ஒரு காலேஜ் லெக்சர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாராங்க, மாடக்குளத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே அவர் கிறிஸ்தவ மதத்தை போதிக்கவில்லை, உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்காங்கன்னு சொல்லி சொன்னாரான். ஏன்னா அந்த தம்பி தற்கொலை பண்ணு யோசித்தானே. அவர் சொன்னாராம், அந்த கோயிலுக்கு போங்க, அதுக்கப்புறம் இஷ்டம்னா நீங்கள் வந்து தற்கொலை பண்ணுங்க, ஆனால் கண்டிப்பாக அங்கே போங்கன்னு சொன்னாராங்க. அவர் ஓடி வந்தாராம். இங்கேருந்து இந்த வாட்ச்மேன் தான் இருந்தாராம் பாருங்கள். அவர் எங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. நான் வீட்டு வாசல்லேருந்து ஓடி வந்து எங்கள் காலை பிடிச்சிக்கிட்டாரு, அடிச்சுட்டு ஓன்னு அழுதாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு ராத்திரி தூக்கமில்லை, வந்து பேய் பிசாசு தொந்தரவாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஃபெயில் ஏதோ சொன்னார். நான் சொன்னேன், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உன் தலையில் கை வச்சு ஜோம் பண்ண போகிறேன்னு சொல்லி இயேசுவன் நாமத்தில் தலையை வச்சு ஜோம் பண்ணி விட்டுட்டேன். அவர் சொல்கிறார், வீட்டுக்கு போனாராம். அடுத்த நாள் அருமையான உள்ளே இந்த புஸ்தகங்களை பார்க்கும்போது படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆவல் அவருக்கு வந்து விட்டதாங்க. அது வரைக்கும் பார்த்தா பயமாக இருக்குமா, படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. 23 அரியர்ஸ். இப்படி ஒரு ரெக்கார்ட் பிரேக் எங்கேயாவது நீங்கள் பார்க்க முடியுமா? கர்த்தர் மக்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் அவருடைய நாம மகிமைக்காக. 23 அரியர்ஸு. ஒரே அட்டம்ப்டில் 15 அரியர்ஸை கிளியர் பண்ணிட்டாரு பாருங்க. அடுத்த அட்டம்ப்டில் 8 அரியர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு பிஇயில் ஃபஸ்ட் கிளாஸு. அதே காலேஜில் எம்இயில் இடம் கிடச்சி, எம்இயில் எக்ஸலண்ட்டு. அதே காலேஜில் பிஹெச்டிக்கு இடம் கிடச்சி, அதை வந்து எக்ஸலண்ட்டாக பாஸ் பண்ணி அந்த காலேஜில் அருமையான மிக குறைந்த வயதில் அதிகமான சம்பளம் வாங்குகிற ஒரு லெக்சராக அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே காலேஜில் எந்த லெக்சரர்ஸ் பார்த்து கேலி பண்ணாங்களோ அவங்க பார்த்து இன்றைக்கி ஆச்சரியப்படுற மாதிரி, எவனை ஞானியாக்கவும் மேன்மைப்படுத்தவும் இந்த தேவனாலே முடியும். நம்புகிறவர்களுக்கு, அன்புகிறவர்களுக்கு, சும்மா பிரச்சனையே பேசிகிட்டு இருக்கிறவர்களுக்கு இல்லை. என் பிள்ளைக்கு படிப்பே வராது, பிறந்திருந்தே இப்படி தான், ஷட் அப், நீ வாய் இப்படி பேசுனா தான் பிள்ளைக்கு படிப்பே இது வரைக்கும் என்ன செய்யலை, வரல. தாய் திறந்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுமாதிரி ஓத்துட்டியா போய் என் பிள்ளைக்கு இப்போ அவங்க அப்பா அந்த மாதிரி தான், ஆனால் தான் அவளுக்கும் வர மாட்டேங்குன்னு சொன்னாருமா. அம்மா நீ முதல்ல திறந்து அப்பாவை பிறப்ப பார்ப்போம். வாயு மனதெல்லாம் அம்மா மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நான் சொல்கிறேன், கவனிங்களாகவே படிப்பே வராதில்லை. எல்லாரும் சொல்லுவோம் படிப்பு வரும். ஏனென்றால் பிதாவுடைய கிருபை, பிதாவானுடைய அளவற்ற அன்பு, குமாரனுடைய அளவற்ற அன்பு, ஆவியானுடைய அளவற்ற அன்பு, படிப்பு அது கொண்டு வரும். படிப்பு இட்ஸ் நத்திங். கடவுளுக்கு அது ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வத்தோடு பார்க்கும்போது எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆகவே அருமையான எல்லாவற்றையும் கர்த்தர் சபதரித்து முன்னாலே வைத்து விட்டார். என்ன வேணும் உங்களுக்கு? கர்த்தர் இங்கே இருக்கு, எடுத்துக்க. வரும் பொழுது தேவனை கொண்டு வா. பிதாவாய் தேவனை உமக்கு நன்றி, குமாரனே உமக்கு நன்றி, ஆவியானவர் உமக்கு நன்றி. செய்த எல்லா கிரியைகளுக்காகவும் நான் வந்து உளப்பூர்வமான ஒரு நன்றியோடு நான் வர்றேன். எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய நாமம் இதன் மூலமாக என்ன செய்யட்டும், மகிமைப்படட்டும். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். குமாரனாய் இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரை நாம் துதிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற உங்களுடைய அன்பை நாங்கள் பாராட்டுகிறோம். கர்த்தாவே கிருபையை பாராட்டுகிறோம். அளவற்ற அன்புக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே கல்வாரி நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மீட்பின் கிரியைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். எல்லாம் முடிந்தது, அதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் கர்த்தாவே உம்முடைய திவ்ய வல்லமையினாலே எல்லா ஆசீர்வாதங்கள் முன்னாலே வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. தகப்பனை எடுத்துக்கொள்ள உதவி செய்வீராக. அன்பினால் எல்லாரும் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் எல்லா உள்ளங்களையும் மனதையும் அன்பினாலே நிறைத்து போடுவீராக. குடும்பங்கள் அன்பினாலே நிறைந்திருக்கட்டும். ஆண்டவர் பிள்ளைகள் அன்பினாலே தேவ அன்பினாலே நிறைந்திருப்பார்களாக. பதில் கர்த்தாவை ஏராளமாக எடுத்துக்கொள்ள முடிய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்கிறதற்கு உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.